என்னப்பா ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? ஒரு மாதிரியா உட்காந்துருக்கிறேன். தமிழ்நாட்டுல நடக்கிறத பார்த்தா ஒரு மாதிரியா உட்காந்துருக்க முடியுமா இனிமேல்ன்றதே தெரியல. இல்ல முந்த நாள் சட்டசபையில நம்மளோட நிதியமைச்சர் பேசியிருக்காரு. அதாவது அவர் தமிழ் பேசுறது சரியில்லை அப்படின்னு ஒரு உறுப்பினர் சுட்டி காட்டுறாரு. இப்படிதான் நான் பேசி பழகி இருக்கேன், மாத்திக்க முயற்சி பண்றேன், இல்லைன்னா இப்படிதான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஆனா அது என்னோட லாங்குவேஜ், நான் பிறப்பால் கிறிஸ்தவன், எனக்கு ஒரு அன்பு மொழி தெரியும், அது உங்களுக்காக மாத்திக்க முடியாது. இதெல்லாம் ஒரு சட்டசபையில அது ஒரு அமைச்சர் பேசுறது, நம்ம நாடு வந்து மதசார்பற்ற நாடு. அப்படி இருக்கும்போது ஒரு சட்டசபையில போய் நான் பிறப்பால் இவன் அப்படின்னு சொன்னா நாளைக்கு இன்னொருத்தவங்க வந்து ஜாதியால இதுன்னு சொல்லுவாங்களா? மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு உங்களை போட்டு கொண்டு வந்தவங்க எல்லாரும் நீ கிறிஸ்தவனா இஸ்லாமியனா இந்துவான்னு பார்த்து போடல. நமக்கு இதுல இருந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன மாதிரியான மாற்றத்தை மக்கள்கிட்ட கொண்டு போறீங்க? தமிழ்நாடு வந்து ஜாதியில வந்து சண்டை ஆணவ கொலை அதெல்லாம் நடந்துட்டாலும் எங்கேயோ ஒவ்வொரு இடத்துல பொதுவா அமைதியான மாநிலம், மத நல்லிணக்கம் நிறைந்த இடம், எல்லாரும் ஒன்னா இருக்கக்கூடிய இடம், இதுல வந்து ஒரு பொது மனிதனா இருக்கக்கூடிய அமைச்சரு இத சட்டசபையில பேசலாமா? இத பாத்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் உட்கார்ந்து இருக்கலாமா? 1.5 கோடி மக்கள் உங்களுக்கு மேல ஓட்டு போட்டிருக்காங்களே, அவங்க உங்களை கிறிஸ்தவனா நினைச்சா போட்டாங்க? முடிஞ்சா நல்லது செய்யுங்க, இல்லைன்னா இருக்கிறதவாது இப்படியே கொண்டு போங்க. வெறுப்பு பிரச்சாரம் மாதிரி இல்லையா? இப்ப வந்து இத பேசுறவங்க கூட கிறிஸ்தவங்களை பேசிட்டாங்கன்ற மாதிரி ஒரு இது கொண்டு போவாங்க. ஏதாவது மாற்று பேசணும். அப்ப நாளைக்கு வந்து நான் வந்து பிறப்பால் இந்து, எனக்கு வந்து இப்படி வர்ணாசிரமம் தான் என்ன நான் கத்துக்கிட்டேன், நான் அதன்படிதான் நடப்பேன்னு சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பா அது திட்டமிட்டுதான் வழி நடத்துறாங்கல்ல அவங்களுடைய. அது எப்படி வந்து பொது இடத்துல அப்படி வந்து பேச முடியும்? பொதுவான மனுஷன் அவரே ஒரு கல்வி நிறுவனம் எல்லாம் நடத்துறாரு. எல்லா பக்கம் இருந்து மாணவர்கள் வந்து அங்க வந்து அவங்க மாணவர்கள் மட்டும்தான். நான் இந்த இடத்துல இருந்து வந்திருக்கேன், இந்த பின்புலம் என்னோட பிறப்பு இது, நான் இப்படிதான் நடந்துக்குவேன்னு உங்கள்கிட்ட ஒரு மாணவன் பேசினா ஒதுக்குவாரா? கிறிஸ்தவம் மட்டும் இல்ல எல்லா மதங்களும் போதிக்கிறது அன்புதான். அப்படி இருக்க நீங்க அன்பு மொழி என்னவோ சொல்றீங்க, அதுதான் கேக்குறேன். நீங்க அதை வெளிப்படுத்துறதாவது அன்பு மொழியா வெளிப்படுத்துறீங்களா? சட்டசபைன்னு நினைக்கிறீங்களா இல்ல உங்களோட வீடுன்னு நினைக்கிறீங்களா? வீட்டுக்குள்ளேயே கூட நடக்க கூடாது. பொதுவான இடத்துல ஒரு பொது மனிதனா எப்படி நடக்கலாம்? அதை விட தமிழ் படிச்சவங்களுக்கு எல்லாம் இது வராது. உலகத்துக்கே பொதுமறையை கொடுத்தது திருக்குறள். அதாவது தமிழோட பெருமையை உலகுக்கு எடுத்து சொன்னவங்க கிறிஸ்தவ மதத்தை போதிக்க வந்த மக்கள். அவங்கதான். அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி தமிழை குறைச்சு சொல்லலாம்? என்பதோல் போத்த உடம்பு சொன்னது திருக்குறள். இவர் வந்து அவரை மாத்திக்கணும். அவருக்கு தலைவரா இருக்கிறவங்களும் முயற்சி. இதுக்கும் அமைதியா இருக்கிறதுல உங்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு பண்ற துரோகம். உழைக்கும் மக்களே நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.